ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற இந்த சம்பவம் ஒரு சாதாரண சம்பவமே கிடையாது. உங்களோட நாடி நரம்புகள்லாம் ஆடி போற அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான திகில் உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போறோம். 1980ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஒரு புதுமண தம்பதிகள் காட்டு வழி பாதையில பயணம் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி அவங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கனமழையும் பெய்யுது, அவங்களோட வண்டியும் ரிப்பேர் ஆயிருது. என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்ச அவங்க அந்த காட்டுக்குள்ள இருந்த ஒரு பங்களாவுக்குள்ள போய் தங்கி இருந்திருக்காங்க. அந்த பங்களாவுக்குள்ள இருந்த ஒரு பாட்டி இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் அவங்களோட பரம்பரை நகைகளை தர்றேன்னு சொல்லி ஆசை காட்டி சில வேலைகளும் செய்ய வச்சிருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகுதான் அந்த மூதாட்டி ஒரு மனுஷியே இல்ல பேயின்றத தெரிஞ்சிருந்திருக்காங்க. அந்த ஆன்மா அவங்களுக்கு என்ன மாதிரியான அசம்பாவிதங்களை ஏற்படுத்துச்சு, மேலும் அவங்க ரெண்டு பேரும் அந்த ஆன்மா கிட்ட இருந்து இவங்க உயிரோட தப்பிச்சாங்களா இல்ல அந்த ஆன்மாவால பழி வாங்கப்பட்டாங்களான்ற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது ஒரு ஹாரர் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ இதயம் பலவீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை ஆல் நோட்டிபிகேஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 1980ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தென்காசிக்கும் அம்பாசமுத்திரத்துக்கும் இடையே உள்ள ஒரு அழகிய கிராமத்துல தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை சென்னையில வசிக்கக்கூடிய பிரகாஷ்ன்ற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஷேர் பண்ணி இருக்காரு. இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா பிரகாஷோட அப்பா சேது மாதவனுக்கும் அம்மா மீனாட்சிக்கும் தான் நடந்திருக்கு. பிரகாஷோட அப்பா அம்பாசமுத்திரத்துல இருக்க ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் மாஸ்டரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த நேரத்துல தான் அவருக்கு கல்யாணமும் ஆயிருந்திருக்கு. அவரோட மனைவி மீனாட்சியோட சேர்ந்து அவங்க அப்பா அம்மா கூட கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. அவருக்கு திருமணமான சில மாதங்கள்ல அவரை அம்பாசமுத்திரத்துல இருந்து தென்காசிக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருந்தாங்க. இந்த தம்பதிகள் தென்காசியில இருக்கிற ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு குடி வந்து அவங்களோட வாழ்க்கையை தொடங்கி இருந்திருக்காங்க. இவங்களுக்கு அந்த புது இடம், காலநிலை, மக்களோட பழக்க வழக்கம் இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பா தென்காசிக்கு பக்கத்துல குற்றாலம் இருந்ததுனால அந்த ஏரியாவோட கிளைமேட்டே வேற லெவல்ல இருந்திருக்கு. இவங்க குடியிருக்கிற அந்த வீட்டுல இருந்து போஸ்ட் ஆபீஸ் 2 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருந்துச்சு. எப்பவுமே சேது அவரோட பழைய ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு தான் போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு வர்றத வாடிக்கையா வச்சிருந்தாரு. மனைவி மீனாட்சி வீட்டிலே ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருக்காங்க. இப்படித்தான் இவங்களோட வாழ்க்கை எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் இல்லாம ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்துச்சு. இவங்க தென்காசிக்கு குடி வந்து 6 மாசத்துக்கு மேல ஆகியும் வேலை பளு காரணமா எந்த ஒரு ரிலேஷன் வீட்டுக்கும் போகாம இருந்திருந்தாங்க. அந்த நேரத்துல தான் பொங்கல் பண்டிகைக்காக கவர்மெண்ட்ல இருந்து 3 நாள் லீவு கொடுத்திருந்தாங்க. மீனாட்சியோட அப்பாவும் அம்மாவும் தலப்பொங்கலுக்காக இவங்க 2 பேத்தையும் அழைச்சிருந்தாங்க. அப்போ சேது என்ன பிளான் போடுறாருன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நாள் எங்க அப்பா அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு அடுத்த 2 நாள் உங்க வீட்டுல தங்கி பொங்கலை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி இருக்காரு. ஆனா அன்றைய தினம் டியூட்டி இருந்துச்சு. நாளையில இருந்து தான் பொங்கல் லீவ் விடுறதாக இருந்துச்சு. அப்போ சேது மீனாட்சி கிட்ட நாம இன்னைக்கு சாயங்காலமா கிளம்பலாம், ஒரு 3 நாளைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நீ பேக் பண்ணி வைன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போயிடுறாரு. மீனாட்சியும் 3 நாளைக்கு தேவையான துணிமணி, பேஸ்ட், பிரஷ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடியா இருந்திருக்காங்க. மாலை 6 மணி அளவுல சேது வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்தவரு தன்னோட மனைவி கிட்ட நாம 2 பேரும் பஸ்ல போகலாம்னு சொல்லி இருக்காரு. ஆனா மீனாட்சி தான் பஸ் வேணாங்க, உங்களோட ஸ்கூட்டர்ல லாங் டிரைவ் போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. சேது சொன்ன மாதிரி அவங்க பஸ்ல போயிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யத்தை அவங்க சந்திச்சிருக்கவே மாட்டாங்க. சேதுவும் சரின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்கூட்டரை எடுத்துட்டு போய் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. சரியா மாலை 6:30 மணி அளவுல
தொலைவுல வீட்ல இருந்து கிளம்பி இருக்காங்க. தென்காசியில இருந்து அம்பாசமுத்திரம் 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருந்திருக்கு. சரியா 1 மணி நேரம் டிராவல் பண்ணணும்னா அம்பாசமுத்திரத்தை அடைஞ்சிடலாம். இவங்க 2 பேரும் அவங்க ஸ்கூட்டர்ல அந்த பயணத்தை தொடர்ந்து இருக்காங்க. அந்த நேரத்துல சூரியன் மெல்ல மெல்ல மறைய தொடங்குது. வானம் இருட்டு கட்டிக்கிட்டு பெரிய மலைக்கு தயாராகிட்டு இருந்திருக்கு. அப்போ சேது என்ன சொல்றாருன்னா, இந்த மெயின் ரோட்ல நம்ம போனோம்னா 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். மழை வேற பெருசா பிடிச்சிரும் போல தெரியுது. அப்படி பெரிய மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம ஒதுங்குறது கூட எந்த இடமும் இருக்காது. ஆனா இந்த கிராமத்தோட ஷார்ட் ரூட்ல போனோம்னா சரியா 40 நிமிஷத்துல அம்பாசமுத்திரத்தை அடைஞ்சிடலாம். நாம வேணா கிராமத்து ரோட்லயே போயிடலாமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மீனாட்சியும் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதையே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சேது இப்போ அவரோட ஸ்கூட்டரை அந்த மெயின் ரோட்ல இருந்து சைட்ல இருந்த அந்த கிராமத்து சாலையில திருப்பி இருக்காரு. அந்த கிராமத்து சாலை தார் ரோடு போட்டு பல வருடங்கள் ஆன நிலையில குண்டும் குழியுமா இருந்திருக்கு. சேது தன்னோட மனைவியோட மிதமான வேகத்துல பயணிச்சுக்கிட்டு இருந்தாரு. காத்து விசு விசுன்னு வீச ஆரம்பிச்சிருக்கு. லேசா தூறலும் போட ஆரம்பிச்சிருந்திருக்கு. மீனாட்சி அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி மழை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டுல இருந்து கொடைய கூட எடுத்துட்டு வந்திருப்பேன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு சேது நம்ம வீட்ல இருந்து கிளம்பும் போது மழை வர்றதுக்கு உண்டான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம தானே இருந்துச்சுன்னு சொல்லி இருக்காரு. அப்படியே பேசிக்கிட்டே அவங்க பயணத்தை தொடர்ந்து இருக்காங்க. மழை இப்போ கொஞ்சம் பெருசாகி ஊசி ஊசி சாரலா தூரி இருந்திருக்கு. சேதுவால அந்த வண்டியை ஓட்ட கூட முடியல. அந்த சாரல்கள் அத்தனையும் அவர் கண்ணுலே அடிச்சிருக்கு. அவர் அந்த மலையையும் பொறுத்துக்கிட்டு வண்டியை ஓட்டி இருந்திருக்காரு. கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு கிராமம் ஒண்ணு வந்திருக்கு. அந்த கிராமத்தோட பெட்டி கடையில போய் வண்டியை நிறுத்திட்டு மலைக்கு ஒதுங்கி இருந்திருக்காங்க. சேது அந்த பெட்டி கடைக்காரர்கிட்ட ஒரு சிகரெட் ஒன்ன வாங்கி பத்த வச்சுட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுத்திருந்திருக்காரு. ஒரு அரை மணி நேரம் மழை ரொம்ப ஹெவியா பெஞ்சிருந்திருக்கு. மழை இப்ப லேசா விரிச்சதும் அந்த பெட்டி கடைக்காரர்கிட்ட நன்றி சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பயணத்தை தொடர்ந்து இருக்காங்க. இப்ப அந்த கிராமத்தோட எல்லையை கடந்து காட்டு வழி பாதைக்குள்ள போய்கிட்டு இருந்தாங்க. அந்த பாதை 2 பக்கமும் கருவேல முள் அடர்ந்த ஒரு காட்டு வழி பாதை. இவங்களோட ஸ்கூட்டரோட ஹெட்லைட் வெளிச்சத்தை தவிர வேற எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாம இருந்திருக்கு. ஆல்ரெடி இவங்க 2 பேருமே தொப்பல் தொப்பலா நனைஞ்சிருந்தாங்க. அப்போ மீனாட்சி என்ன சொல்றாங்கன்னா, எங்க நம்ம வீட்டுல தங்கி இருந்துட்டு காலையில கூட கிளம்பி இருந்திருக்கலாம். இப்படி வந்து மழையில மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு சேது, இப்படி மழை பெய்யும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மீனா, தெரிஞ்சிருந்தா காலையில கூட கிளம்பி இருந்திருக்கலாம்னு சொல்லி இருக்காரு. சரி பாப்போம், மழை அப்படியே வெறிச்சிருச்சுன்னா நம்ம சீக்கிரமா ஊரை போய் அடைஞ்சிடலாம்னு சொல்லி இருக்காரு. அவர் சொல்லி முடிச்ச கொஞ்ச நேரத்துல சட 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 சடன்னு பெரிய மழையா பிடிச்சு அடிக்க ஆரம்பிக்குது. இவங்க அந்த கிராமத்தை விட்டு 5 கிலோமீட்டர் தள்ளி வந்திருந்தாங்க. ஒதுங்கிறதுக்கு கூட எந்த ஒரு இடமும் இல்லாம இருந்திருக்கு. மழை கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சு பெய்யுது. சேதுவால வண்டியை சுத்தமா ஓட்டவே முடியல. கண்ணே முழிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரோட்ல தண்ணி கரை புரண்டு ஓடி இருக்கு. வேற வழியே இல்லாம ரோட்டுக்கு சைடுல இருந்த ஒரு புளிய மரத்துக்கிட்ட போய் வண்டியை நிறுத்திட்டு இவங்க 2 பேரும் மரத்துக்கு அடியில போய் நின்று இருந்திருக்காங்க. இவங்க ஸ்கூட்டர் நிறுத்தி இருந்த இடத்துல வீலே மூழ்கிற அளவுக்கு தண்ணி கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேரும் மலையில நனைஞ்சு போய் கிடுகிடுன்னு நடுங்கிக்கிட்டே நின்று இருந்திருக்காங்க. 1 மணி நேரம் ஆகியும் மழை நிக்காம பேஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ நேரம் இரவு 9 மணியே நெருங்கி இருந்துச்சு. மழையும் இப்ப லேசா விட்டு இருந்துச்சு. சேது மீனாட்சி கிட்ட கிளம்பலான்னு சொல்லிட்டு அவரோட ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்றதுக்காக கிக்கரை மிதிச்சிருந்திருக்காரு. ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்ல. மழை தண்ணி வெள்ளம் மாதிரி ஓடுனதுல இன்ஜினுக்குள்ள தண்ணி பூந்துருச்சு போல வண்டி ஸ்டார்ட் ஆக மறுத்திருக்கு. சேதுவும் 10-15 முறை கிக்கரை மிதிச்சு பாக்குறாரு. எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த கனமான கிக்கரை பல முறை உதைச்சதுனால ரொம்பவே டயர்ட் ஆயிருக்காரு. அப்போ மீனாட்சி சேது கிட்ட, என்னங்க வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா இப்ப என்னங்க பண்றது, எப்படி நாம ஊருக்கு போக முடியும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சேது, எனக்கும் அதாமா ஒன்னும் புரியல, கிராமத்துக்குள்ள இந்த மாதிரி ஆயிருந்தா கூட யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டிருக்கலாம், ஆனா இப்படி அத்துவான காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டமேன்னு புலம்பி இருந்திருக்காரு. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், இந்த பக்கமா ஏதாவது வண்டி வாகனம் வந்துச்சுன்னா அவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு போயிட்டு கூட ஸ்கூட்டரை நாளைக்கு மெக்கானிக்க வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லி இருக்காரு. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த பாதை வழியா எந்த ஒரு வாகனமும் வராம இருந்திருக்கு. அந்த நேரத்துல தான் இவங்க நிக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்ல கொஞ்சம் தூரம் தள்ளி யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. சேதுவும் மீனாவும் அந்த சத்தம் வர்ற திசையை நோக்கி பார்த்திருக்காங்க. ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணோம். ஆனா பேச்சு குரல் இன்னமும் ஹஸ்கி வாய்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ
அப்போ சேது மீனாட்சி கிட்ட இருமா அந்த மரத்து மேல ஏறி பாக்குறேன், இந்த பகுதியில ஏதாவது வீடுகள் இருக்கும் போல தெரியுதுன்னு சொல்லியிருக்காரு. சேது அந்த மரத்து மேல ஏறி அந்த சத்தம் வர்ற திசையில பார்த்திருக்காரு. மரத்து மேல ஏறி பார்த்த சேதுவுக்கு பயங்கர சந்தோஷம். என்ன காரணம்னா இவங்க நின்றிருந்த இடத்துக்கு ஆப்போசிட் சைடுல காட்டுக்குள்ள ஒரு பங்களா ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. அந்த பங்களாக்குள்ள மங்கலான ஒளியில விளக்கு எரியற மாதிரி தெரிஞ்சிருக்கு. சேது மரத்து மேல இருந்தே கத்தியிருக்காரு, மீனாட்சி இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு பங்களா ஒண்ணு இருக்கு, அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்கூட்டரை தள்ளிட்டு போயிருந்திருக்காங்க. இவங்க கொஞ்ச தூரம் போனதும் ரைட் சைடுல சின்னதா ஒரு ஒத்தையடி பாதை பிரிஞ்சிருந்திருக்கு. அப்படி அவங்க அந்த பாதையில போய்கிட்டு இருக்கும்போது பாதைக்கு சைடுல சின்னதா ஆர்ட்ஸ் வடிவுல ஒரு கட்டடம் ஒண்ணு இருந்திருக்கு. அது என்னவா இருக்கும்னு பக்கத்துல போய் பார்த்திருக்காங்க. அது ஒரு பிள்ளையார் கோவில். இவங்க ரெண்டு பேரும் அந்த பிள்ளையார் கோவில்ல மனசுக்குள்ளே சாமியை கும்பிட்டுட்டு தாண்டி உள்ள போயிருக்காங்க. இப்போ அந்த பங்களா வந்திருக்கு. அந்த பங்களாவோட அப்பியரன்ஸை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100ல இருந்து 150 வருடங்களுக்கு முன்னாடி கட்டின பங்களா மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஒயிட் வாஷ் பண்ணி பல வருடங்கள் ஆன மாதிரி கருப்பா பாசி படிஞ்சு காணப்பட்டுச்சு. அதை பார்த்த மீனாட்சி இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு பங்களாவா, இதுக்குள்ள கண்டிப்பா ஆளுங்க வசிக்கிறாங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சேது தெரியலப்பா, ஆனா வீட்டுக்குள்ள லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, வா பக்கத்துல போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பங்களாவோட கேட்டுக்கு பக்கத்துல போயிருக்காங்க. அந்த பங்களாவோட கேட்டு மரத்தால் செய்யப்பட்டது மாதிரி மிக பெருசா பால் அடைஞ்சு காணப்பட்டுச்சு. அந்த விளக்கோட வெளிச்சம் கீழ் ஃப்ளோர்ல தான் தெரிஞ்சிருக்கு. சேது வெளியில இருந்து ஐயா அம்மா வீட்டுல யாராவது இருக்கீங்களான்னு கத்தி இருக்காரு. உள்ள இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. மறுபடி சேது அந்த கேட்டை பிடிச்சு உலுக்கி உள்ள யாராவது இருக்கீங்களான்னு கத்தி இருக்காரு. அப்போ உள்ள இருந்து யாரோ நடந்து வர்ற மாதிரி காலடி சத்தங்கள் கேட்டிருந்திருக்கு. அந்த பழைய காலத்து மரக்கதவு கிரீச்ன்ற சத்தத்தோட மெதுவா திறந்திருக்கு. உள்ள இருந்து ஒரு வயசான பாட்டி கையில பழைய அரிக்கன் விளக்கோட வெளியே வந்து பார்த்திருக்காங்க. அவங்க முக தோள்கள்லாம் சுருங்கி கண்கள் குழி விழுந்து காணப்பட்டுச்சு. அந்த வெளிச்சத்துல அந்த அம்மாவோட முகத்தை பார்க்கிறதுக்கே பயங்கரமா இருந்திருக்கு. அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்த அந்த அம்மா, யாருப்பா நீங்க, இந்த ராத்திரி நேரத்துல மலையில எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த பாட்டியோட குரல் கரகரப்பா ஏதோ ஒரு விசித்திர தொனியில இருந்திருக்கு. சேது அந்த பாட்டி கிட்ட விவரத்தை சொல்லியிருக்காரு. அம்மா நாங்க தென்காசியில இருந்து அம்பாசமுத்திரத்துக்கு போறதுக்காக இந்த ஷார்ட் ரூட்ல வந்தோம். வர்ற வழியில மழையும் பெருசா பிடிச்சிருச்சு, வண்டியும் ரிப்பேர் ஆயிருச்சு. இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் நாங்க இங்க தங்கிட்டு காலையில போயிடுறோம்னு கேட்டிருக்காரு. வண்டி மட்டும் இங்க நிக்கட்டும், நாங்க போயிட்டு மெக்கானிக்கை விட்டு எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பாட்டி இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு நிமிஷம் உத்து பார்த்துட்டு சரி வாங்க உள்ளன்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. உள்ள போய் பார்த்த மீனாட்சிக்கும் சேதுவுக்கும் பேரதிர்ச்சி காத்திருந்துச்சு. இந்த நவீன காலத்திலையும் இப்படி ஒரு இன்டீரியரா மின்சாரமே இல்லாம 2-3 அரிக்கன் விளக்குகள் மட்டும்தான் இங்கேயும் அங்கேயும் தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு. பெரிய பெரிய தூண்கள், சுவத்துல அந்த காலத்துல வரையப்பட்ட பழைய ஓவியங்கள் இருந்திருக்கு. மேலும் அந்த அறையில மக்கி போன ஒரு மரத்தோட வாடையும் அடிச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் தொப்பல் தொப்பலா நனைஞ்சிருக்கிறத பார்த்த அந்த பாட்டி ஒரு துண்டை கொடுத்து ரொம்ப நேரமா ஈரத்துல இருந்தீங்கன்னா சளி பிடிக்கும், தலையை தோட்டிக்குங்கன்னு கொடுத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தலையை தோட்டிக்கிட்டு இருக்கும்போது சேது அந்த பாட்டி கிட்ட, ஏன் பாட்டி இந்த பங்களாக்குள்ள நீங்க மட்டும் தனியா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பாட்டி, இல்லப்பா என்னோட கணவர் மாடியில தூங்கிட்டு இருக்காரு, நானும் தூங்கிக்கிட்டு தான் இருந்தேன், நீங்க கூப்பிடவும் தான் நான் முழிச்சு வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே மாடி அறையில ஒரு ஈன சுரத்துல ஒரு இருமல் சத்தம் கேட்டிருந்திருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போன சேது மேல என்ன சத்தம் கேக்குதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பாட்டி, அது என்னோட கணவரோட இருமல் சத்தம் தான்ப்பா, அவருக்கு 95 வயசுக்கு மேல ஆயிருச்சு, அவருக்கு உடம்பு சரியில்லை, உசுறு போகாம இழுத்துக்கிட்டு கிடக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதை பத்தி எதுவும் யோசிக்காதீங்க, எதிரில் இருக்க அறையில பாய் தலகாணி இருக்கு, நீங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க, காலையில நான் வந்து எழுப்பி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. மீனாட்சியும் சேதுவும் அந்த அறைக்குள்ள நுழைஞ்ச கொஞ்ச நேரத்துல அந்த மர மாடி படிக்கட்டுகள்ல அந்த பாட்டி ஏறுற சத்தம் டொங் டொங்னு கேட்டிருந்திருக்கு. சேதுவும் மீனாட்சியும் அந்த அறையில இருந்த பழைய பாயை எடுத்து விரிச்சு படுத்திருந்திருக்காங்க. ஆனா சேதுவுக்கும் மீனாட்சிக்கும் அந்த இடம் புது இடம்ங்கிறதுனால தூக்கமே வராம புரண்டு புரண்டு படுத்திருந்திருக்காங்க. அந்த இடத்தோட அட்மாஸ்பியரே ஒரு மாதிரி பயத்தை ஏற்படுத்துற மாதிரி இருந்துச்சு. மீனாட்சி பயத்துல சேதுவை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டே தூங்கி இருந்திருக்காங்க. ஆனா சேதுவுக்கு தான் தூக்கமே வராம இருந்திருக்கு. மாடியில இருந்து அந்த இருமல் சத்தம் அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. நள்ளிரவு 12 மணி இருக்கும்.
சேதுக்கும் அந்த பங்களாக்குள்ள வினோதமான சத்தங்கள் ஒவ்வொரு திசையில இருந்தும் கேட்டிருக்கு. இப்போ மாடியில் அந்த வயசானவரோட இருமல் சத்தம் அதிகமா கேட்டிருக்கு. இந்த மாதிரி வினோதமான சத்தங்கள் நிறைய கேட்டதுனால சேது அந்த அறையிலிருந்து வெளியே வந்து பார்த்திருக்காரு. சேது வெளியே வந்ததுக்கு பிறகும் அந்த இருமல் சத்தம் இருக்க இருக்க அதிகமாகிட்டே போயிருந்திருக்கு. சேதுவுக்கு ஒண்ணுமே புரியல. மாடியில் அப்படி என்னதான் நடக்குதுன்ற கியூரியாசிட்டியில அந்த படிக்கட்டுகள்ல மெதுவா ஏறி இருந்திருக்காரு. அவர் மாடியில ஏறினதும் அங்க 4 அறைகள் இருந்திருக்கு. ஒரே ஒரு அறையில மட்டும் விளக்கு வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு. அந்த அறையோட வாசல்ல நின்னு பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு அந்த பாட்டி, என்னப்பா தூக்கம் வரலையா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சேது, ஆமா பாட்டி, தாத்தாவோட இருமல் சத்தம் கீழே வரைக்கும் பயங்கரமா கேட்டுச்சு, அதான் என்னன்னு பாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு அந்த அறைக்குள்ள நுழைஞ்சிருந்திருக்காரு. அங்க அவர் ஒரு விஷயத்த பார்த்திருக்காரு. அதை பார்த்துட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாரு. அப்படி அவர் அங்க என்ன பார்த்தாருன்னா, அந்த பாட்டியோட கணவர் ரொம்பவே மெலிஞ்சு போய் எலும்பும் தோலுமா காணப்பட்டிருந்திருக்காரு. அவரோட உருவத்தை பார்க்கறதுக்கே உயிரோட இருக்கிறவர் மாதிரியே தெரியல. ஒரு பிணத்தை பாடம் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ, அதாவது மம்மி மாதிரி காஞ்சு போய் கடந்திருக்காரு. கூடவே அந்த அறையில பயங்கரமான துர்நாற்றமும் அடிச்சிருக்கு. அதை பார்த்து பயந்து போன சேது வேகமா அந்த அறையை விட்டு வெளியே போக முயற்சி பண்ணி இருக்காரு. அப்போ அந்த பாட்டி சேதுவுக்கு முன்னாடி வந்து நின்னு, ஏன்பா தாத்தாவை பார்த்து பயந்துட்டியா, அவரு பல வருஷமா இப்படித்தான் இருக்கிறாரு, பயப்படாதன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சேது கிட்ட, தம்பி உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும், நீ மட்டும் எனக்கு இந்த உதவியை செஞ்சு கொடுத்தேனா உனக்கு நான் எங்களோட பரம்பரை நகை பெட்டியவே தர்றேன். இந்த பெட்டிக்குள்ள பல கோடி ரூபா பெருமானம் உள்ள நகைகள் இருக்கு. அதுக்கு சேது, நான் உங்களுக்கு உதவி பண்ணணுமா, என்ன உதவிமா செய்யணும் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பாட்டி, தம்பி எங்களுக்கு ஒரு மகன் ஒருத்தன் இருக்கான், அவன் சென்னையில டாக்டரா சொந்தமா கிளினிக் ஒன்னு நடத்திட்டு வர்றான், மனைவி குழந்தைகளோட சென்னையிலே செட்டில் ஆயிட்டான், வருஷத்துல எப்பயாவது தீபாவளி பொங்கல்னு வந்துச்சுன்னா எங்களை வந்து பார்த்துட்டு போவான்னு சொல்லியிருக்கு. அதுக்கு சேது, சரிங்கம்மா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காரு. சேது கிட்ட பக்கத்து அறைக்குள்ள போய் ஒரு மர பெட்டி ஒன்னு இருக்கும், அதை எடுத்துட்டு வான்னு சொல்லி இருக்கு. சேது அந்த அறைக்குள்ள நுழைஞ்சதும் அந்த அறையோட கதவுகள் தானா மூடி இருந்திருக்கு. சேது அந்த கதவுக்கு பக்கத்துல வந்து, கதவை யார் பூட்டினது, தொடங்க தொடங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதே சேதுவோட உடல்ல வெள்ளையா ஒரு உருவம் புகுந்திருக்கு. அதாவது சேதுவை ஏதோ ஒரு ஆன்மா பொசஸ் பண்ணி இருக்கு. மெதுவா திரும்பின சேது அவரோட உடைகளை எல்லாம் கலட்டிட்டு அங்க இருந்த வெள்ளை வேஷ்டியை எடுத்து கட்டி இருக்காரு. அந்த அறையில இருந்த பூணூலை தோல்ல போட்டுக்கிட்டு ஈசானிய மூலையை பார்த்து உட்கார்ந்து இருக்காரு. அந்த இடத்துல ஒரு மர பெட்டி ஒண்ணு இருந்திருக்கு. அந்த பெட்டியை திறந்து அதுக்குள்ள இருந்த செப்பு தகுடையும் எழுத்தாணியையும் கையில எடுத்திருக்காரு. அத கையில வச்சுக்கிட்டு சில மந்திரங்களை உச்சரிச்சிருந்திருக்காரு. இப்போ அந்த செப்பு தகுடுல சில உருவங்களை வரைய ஆரம்பிச்சிருக்காரு. சில கொடூரமான உருவங்களை வரைஞ்சதுக்கு பிறகு மந்திர எழுத்துக்களை அந்த செப்பு தகுடுல எழுதியிருக்காரு. அதை எழுதி முடிச்சுட்டு அவர் அறியாமலே அந்த வேட்டி பூணூல் எல்லாம் கழட்டிட்டு பழைய உடைய உடுத்தி இருக்காரு. இப்போ சேதுவுக்கு சட்டுன்னு நினைவு வந்திருக்கு. அந்த கதவும் ஆட்டோமேட்டிக்கா திறந்திருக்கு. சேதுவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு, தன்னோட உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு வந்துட்டு போயிருக்குன்னு. உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிச்சிருந்திருக்கு. அந்த மர பெட்டியை எடுத்துட்டு வந்து அந்த பாட்டி கிட்ட கொடுத்திருக்காரு. அந்த பெட்டிக்குள்ள இருந்த செப்பு தகடை எடுத்த அந்த பாட்டி, தம்பி சென்னையில இருக்க என் மகனுக்கு வர்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மிகப்பெரிய கண்டம் ஒண்ணு காத்திருக்கு. அவன் ஒரு கோர விபத்துல குடும்பத்தோட பலியாக போறான். அத நாம தான் தடுத்து நிறுத்தி ஆகணும். என் மகன் ஒரு நாத்திகன், அவனுக்கு இந்த பேய் பிசாசு சாமி எது மேலுமே நம்பிக்கை கிடையாது. நாம போய் இந்த விஷயத்தை எடுத்து சொன்னாலும் சுத்தமா நம்பவே மாட்டான். அதனால என்னோட மகனோட வீட்டு விலாசத்தை நான் உனக்கு தர்றேன். இந்த செப்பு தகுட மட்டும் அவனோட வீட்டு வாசல்ல எப்படியாவது புதைச்சிட்டோம்னா அவனும் அவன் குடும்பமும் இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிருவாங்க. இந்த ஒரு உதவியை மட்டும் நீ எனக்கு செஞ்சு கொடுத்துட்டேனா உனக்கு தேவையான மொத்த தங்க நகைகளையும் நான் தர்றேன்னு சொல்லியிருக்கு. அந்த பாட்டி இந்த மாதிரி சொன்னதும் சேதுவுக்கு அவர் அறியாமலே ஒருவித ஆசை தோன்றி இருந்திருக்கு. இப்போ அந்த பாட்டி என்ன சொல்லுதுன்னா, இந்த காரியத்தை நீ முழுசா முடிக்கிற வரைக்கும் இத பத்தி நீ யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, குறிப்பா உன்னோட மனைவிக்கு கூட இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த தகடை என் மகன் வீட்டுல புதைச்சு வச்சுட்டு வர்ற அமாவாசை இரவுல நீயும் உன்னோட மனைவியும் சேர்ந்து இங்க வந்து
சின்னதா ஒரு பூஜைகளை பண்ணிட்டு உங்களுக்கு இந்த நகைகளை தந்துடுறேன், அதுக்கு பிறகு உனக்கு வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும்னு சொல்லியிருக்கு. சரின்னு சொல்லிட்டு சேது அந்த செப்பு தகட அவரோட பேண்ட் பாக்கெட்ல வச்சுட்டு கீழே வந்து மீனாட்சியோட சேர்ந்து தூங்கி இருக்காரு. சேதுவுக்கு உடம்பு முழுக்க பயங்கரமான வலி, யாரோ அடிச்சு போட்ட மாதிரி அலுப்புல அவரையும் அறியாம அசந்து தூங்கிடுறாரு. அதிகாலை 5 மணி இருக்கும், பொழுது கூட இன்னும் சரியா விடியாம இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த பாட்டி சேதுவை எழுப்பி இருக்கு. தம்பி எழுந்திரிங்க, முதல் பஸ் வர்ற நேரம், இப்ப கிளம்புனீங்கன்னா தான் அந்த பஸ்ஸை பிடிக்க முடியும்னு சொல்லியிருக்கு. சேதுவும் மீனாட்சியும் முகமெல்லாம் கழுவிட்டு அந்த பங்களால இருந்து வெளியே வந்திருக்காங்க. வெளியில அவரோட ஸ்கூட்டர் மட்டும் நின்று இருந்திருக்கு. சேது அவரோட ஸ்கூட்டருக்கு பக்கத்துல போய் கடைசியா ஒரு முறை கிக்கரை மிதிச்சிருந்திருக்காரு. என்ன ஒரு ஆச்சரியம், ஸ்கூட்டர் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. 2 பேரும் வண்டி ஸ்டார்ட் ஆன சந்தோஷத்துல அந்த பாட்டிக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க. இவங்க 2 பேரோட வீட்டுக்கும் போயிட்டு பொங்கல் எல்லாம் கொண்டாடி முடிச்சுட்டு மறுபடி தென்காசிக்கே வந்துடுறாங்க. சேது அந்த செப்பு பட்டயத்தை அவரோட மனைவி கண்ணில் படாத மாதிரி மறைச்சு வச்சிருந்தாரு. 3 நாள் தொடர்ந்து போஸ்ட் ஆபீஸ்க்கு போனவரு ஆபீஸ்ல நான் ஒரு முக்கியமான விஷயமா சென்னை வரைக்கும் போக வேண்டியிருக்குன்னு சொல்லி லீவு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்தவரு அவர் மனைவி கிட்ட நான் ஆபீஸ் விஷயமா சென்னைக்கு போக போறேன், நாளைக்கு மதியம் தான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சென்னைக்கு கிளம்பி இருக்காரு. சென்னைக்கு போனவரு ஒரு வழியா அந்த பாட்டி சொன்ன அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சிட்டு நைட்டு ஊரெல்லாம் அடங்குனதுக்கு பிறகு அந்த டாக்டர் வீட்டு காம்பவுண்ட் சவுத்தை ஏறி குதிச்சு அந்த வீட்டோட வாசல்ல அந்த செப்பு பட்டயத்தை ஆழமா குழி தோண்டி புதைச்சிருக்காரு. அதற்கு பிறகு அங்கிருந்து தென்காசிக்கு பஸ் ஏறி இருக்காரு. மறுநாள் மதியம் வீட்டுக்கு வந்த சேது அவர் மனைவி கிட்ட நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்லி இருக்காரு. வர்ற அமாவாசை இரவுல நாம அந்த பங்களாவுக்கு போனோம்னா அந்த பாட்டி ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டு அவங்களோட தங்க நகைகள் எல்லாம் நமக்கே தர்றேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. சேது இந்த மாதிரி சொன்னதை மீனாட்சியால நம்பவே முடியல. என்னங்க உண்மையத்தான் சொல்றீங்களா? அன்னைக்கு இரவு இவ்வளவு விஷயம் நடந்துச்சா? எனக்கு எதுவுமே தெரியலையேன்னு ஆச்சரியமா கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு சேது ஆமா மீனாட்சி, இந்த காரியத்தை நான் முழுசா முடிக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்க. சரியா அந்த மாசத்துல அமாவாசையும் வந்திருக்கு. சேது ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இரவு 10 மணி அளவுல அந்த பங்களாவுக்கு மீனாட்சியும் சேதுவும் கிளம்பி இருந்திருக்காங்க. சேஃப்டிக்காக கையில டார்ச் லைட்டும் எடுத்து வச்சிருந்தாரு. அவங்க வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது மீனாட்சி சேதுகிட்ட எங்க நகை தர்றவங்க பகல்லே கொடுக்கலாம்ல, எதுக்காக நைட்டு நம்மளை வர சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சேது இல்லம்மா, அந்த நகைய அமாவாசை இரவுல சின்னதா பூஜை பண்ணிட்டு கொடுத்தா உங்களுக்கு எல்லாமே சுபிக்ஷமா இருக்கும்னு அந்த பாட்டி சொன்னதாக சொல்லி இருக்காரு. இவங்க போற வழியில இவங்க மலைக்கு ஒரு கிராமத்துல ஒதுங்கினாங்க இல்லையா, அந்த கிராமம் வந்திருக்கு. அந்த கிராமத்துல ஆள் நடமாட்டமே இல்லாம எல்லாரும் தூங்கி இருந்தாங்க. தெருவுல நாய்கள் மட்டும் இங்க ஒன்னும் அங்க ஒன்னும் குறைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. சேதுவுக்கு அந்த பாட்டி தர்றேன்னு சொன்ன அந்த நகைகள் மேலதான் அவரோட எண்ணங்கள் முழுவதும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இவங்க அந்த ஒத்தையடி பாதை வழியா புகுந்து அந்த காட்டு பங்களாவை அடைஞ்சிருக்காங்க. அன்னைக்கு பார்த்ததை விட இந்த பங்களா இன்னைக்கு பயங்கரமா காட்சி அளிச்சிருந்திருக்கு. வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு வெளிச்சமோ சத்தமோ இல்லாம பயங்கர நிசப்தமா இருந்திருக்கு. மீனாட்சி சேதுகிட்ட என்னங்க எனக்கு என்னமோ இது சரியா படல, இந்த பங்களா நம்ம அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கு, நம்ம பேசாம திரும்பி வீட்டுக்கே போயிடலாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு சேது பயப்படாத மீனாட்சி, அந்த பாட்டி ரொம்பவே நல்லவங்க, அவங்க சொன்னது மாதிரி அந்த நகைகளை நம்ம கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் நாம இங்க தங்க வேணாம், உடனே கிளம்பிடலாம்னு சொல்லியிருக்காரு. அந்த காம்பவுண்ட் கேட்டை மெதுவா திறந்துட்டு மீனாட்சியை கூட்டிட்டு உள்ள போயிருக்காரு. அந்த பங்களாவோட தலைவாசல் கதவு கிட்ட நின்று அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருந்திருக்காரு. உள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்காம இருந்திருக்கு. சேது அந்த கதவுல போய் கைய வச்சிருக்காரு. அந்த கதவு துருப்பிடிச்ச சத்தத்தோட மெதுவா திறந்திருக்கு. சேது தான் கையில வச்சிருந்த டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு மீனாட்சிய அந்த பங்களாவுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்காரு. அவங்க 2 பேரும் அந்த பங்களாக்குள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு அந்த கதவு பட்டார்னு அடிச்சு சாத்தி இருக்கு. சேது டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே அம்மா எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே அந்த மாடி படிகள்ல ஏறி இருந்திருக்காரு. அவருக்கு பின்னாடியே அவரோட மனைவியும் வந்திருக்காங்க. சேது என்ன நினைச்சார்னா அந்த பாட்டியும் தாத்தாவும் அவங்களோட படுக்கை அறையில தூங்குவாங்க போலன்னு நினைச்சுக்கிட்டு அந்த அறைக்குள்ள போய் பார்த்திருக்காரு. ஆனா அந்த அறைக்குள்ள இருந்த கட்டில் பல வருடங்களா உபயோகப்படுத்தாத மாதிரி தூசு பிடிச்சு செவுத்துல சாத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. அதை பார்த்த சேதுவுக்கு பயங்கர அதிர்ச்சி. இந்த கட்டில தான் அந்த பெரியவர் படுத்திருந்தாரு. அவங்க 2 பேரும் எங்க போனாங்க, என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லி குழப்பத்தோட நின்று இருந்திருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் அந்த அறைக்குள்ள இருந்து வெளியே வந்திருக்காங்க. பக்கத்து அறைக்குள்ள போய் பார்த்தவங்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்துச்சு. அப்படி அந்த அறையில என்ன இருந்துச்சுன்னா அந்த தாத்தாவோட போட்டோவையும் பாட்டியோட போட்டோவையும் மிக
பெரிய சைஸ்ல போட்டு தொங்க விட்டுருந்தாங்க. அந்த போட்டோக்களுக்கு கீழே தோற்றம் மறைவுன்னு வருடங்கள் மென்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு. அந்த மறைவுன்னு போட்டிருந்த இடத்துல 20 வருஷத்துக்கு முந்தின தேதி போடப்பட்டிருந்துச்சு. அதை பார்த்த மீனாட்சிக்கும் சேதுக்கும் அள்ளு விட்டுருச்சு. பயத்துல அவங்களோட கை கால்கள் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அன்னைக்கு நைட்டு நமக்கு இந்த பங்களாக்குள்ள உதவி பண்ணினது யாரு, இந்த தகடை எதுக்காக நம்ம கிட்ட கொடுத்து விட்டாங்க அப்படின்னு பல விஷயங்கள் சேதுவோட மண்டையில ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த அறைக்குள்ள இருந்து மோசமான பிணவாட அடிச்சிருந்திருக்கு. உடனே சேதுவோட மூளை ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல இதுக்கு மேல நிக்க கூடாது, உன்னோட மனைவியை கூட்டிட்டு வெளியே ஓடிருன்னு அவரோட மூளை கட்டளையிட்டு இருந்திருக்கு. வேகமா வா மீனாட்சி, இதுக்கு மேல இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா மீனாட்சியோட கையை பிடிச்சுக்கிட்டு அந்த அறையில இருந்து வெளியே வந்திருக்காங்க. பயத்தோட வெளியே வந்து நின்னவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. அந்த மாடி படிகளோட வளைவுல யாரோ நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. சேது டார்ச் லைட் அடிச்சு அந்த உருவத்தை பார்த்திருக்காரு. அது அந்த பாட்டியே தான். அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு பயங்கர கொடூரமா காட்சி அளிச்சிருந்திருக்கு. என்னப்பா சேது, வந்துட்டியா, உன்னோட மனைவியும் கூட்டிட்டு வந்துட்டியான்னு கேட்டிருக்கு. இது அந்த பாட்டியோட குரல் தான். ஆனா இன்னைக்கு கேட்கறதுக்கு அது ஒரு காட்டேரியோட குரல் மாதிரி கேட்டிருக்கு. அதுக்கு சேது குரல்ல ஒரு நடுக்கத்தோட, அம்மா நீங்க சொன்ன மாதிரி நான் கொண்டு போய் அதை அங்க வச்சுட்டேன், நீங்க நகையை கொடுத்தீங்கன்னா நாங்க கிளம்புவோம்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த பாட்டி தலைமுடிகளெல்லாம் சிலுப்பிக்கிட்டு அந்த பங்களாவே அலற அளவுக்கு பயங்கரமா சிரிச்சிருக்கு. அதை பார்த்த மீனாட்சியும் சேதுவும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம உறைஞ்சு போய் நின்று இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்பதான் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது, இது கிளவியே கிடையாது, இது ஒரு பேயின்னு. இப்போ அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, உங்க 2 பேத்தையும் நான் இங்க வீட்டுக்கு வரவழைச்சது நகை கொடுக்கறதுக்காக இல்ல, உங்க 2 பேத்தையும் பலி கொடுக்கறதுக்காக. உங்க 2 பேத்தையும் இந்த வீட்டுல வச்சு நான் இன்னைக்கு பலி கொடுத்தாச்சுன்னா என்னோட மகனும் மருமகளும் தப்பிச்சிருவாங்கன்னு சொல்லி இருக்கு. அது அப்படி சொல்லிக்கிட்டே அந்த மாடி படிகள்ல மெதுவா ஏறி வந்திருக்கு. சேது இப்ப மீனாட்சியோட கையை பிடிச்சுக்கிட்டு அந்த மாடி படிகள்ல வேகமா அந்த ஆன்மாவை தள்ளி விட்டுக்கிட்டு ஓடி இருக்காரு. ஆனா அந்த நேரத்துல மீனாட்சியோட காலை யாரோ பிடிச்சு இழுத்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது அந்த பாட்டியோட ஆன்மாவே தான். அது மாடிப்படியோட தரையில படுத்துக்கிட்டு மீனாட்சியோட காலை பிடிச்சு இழுத்துருக்கு. இப்போ சேது தன்னோட முழு பலத்தையும் திரட்டி மீனாட்சியை இழுத்திருக்காரு. அந்த ஆன்மா மீனாட்சியோட கொலுசை பிடிச்சு உருகிக்கிட்டு காலை விட்டு இருந்திருக்கு. மாடியில இருந்து தட்டு தடுமாறி கீழே வந்த அவங்க வாசலை நோக்கி ஓடி இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல உத்தரத்துல கட்டி வச்சிருந்த அந்த பெரிய ஊஞ்சல் திடீர்னு அவுந்து தானா ஆட ஆரம்பிச்சிருக்கு. சேது பயந்து போய் நின்னு அந்த ஊஞ்சல்ல லைட் அடிச்சு பார்த்திருக்காரு. அந்த கிழவியோட ஆன்மா தான் அந்த ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிக்கிட்டு இருந்திருக்கு. சேது மீனாட்சியோட கையை பிடிச்சுக்கிட்டு வா இங்க இருந்து ஓடிடலாம்னு வாசல் கிட்ட போகும்போது அவங்க 2 பேத்தையும் ஏதோ ஒரு உருவம் காத்துல தூக்கி எறிஞ்ச மாதிரி இருந்திருக்கு. அவங்க 2 பேரும் மறுபடி அந்த ஹாலுக்குள்ளே போய் தொப்புன்னு விழுந்திருக்காங்க. சேதுவுக்கு பக்கத்துல யாரோ சேதுவோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. யாருன்னு பின்னாடி திரும்பி பார்த்திருக்காரு. அந்த காஞ்சு போன மம்மி மாதிரி இருக்க அந்த கிழவனோட ஆன்மா தான் சேதுவோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து பயந்து போன மீனாட்சி முருகனோட கந்தசஷ்டி கவசத்தை உச்சரிச்சிருந்திருக்காங்க. மீனாட்சி கந்தசஷ்டி கவசத்தை உச்சரிச்சதும் சேது கழுத்தை பிடிச்சிருந்த அந்த ஆன்மா சாக்கடிச்சது மாதிரி கையை எடுத்திருந்திருக்கு. மீனாட்சி தொடர்ந்து கந்தசஷ்டி கவசத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த 2 ஆன்மாவும் அலறி கத்தி இருக்கு. அந்த மந்திரத்தை உச்சரிக்காத, அந்த மந்திரத்தை உச்சரிக்காதன்னு கதறி அழுது இருக்கு. சேது மெயின் கேட்டை திறந்துகிட்டு மீனாட்சியை கூப்பிட்டுக்கிட்டு ஓடுறாரு. பின்னாடியே அந்த ஆன்மாக்களும் விரட்டிக்கிட்டே வந்திருக்கு. சேதுவும் மீனாட்சி அந்த பதட்டத்துல அவங்களோட வண்டியை கூட எடுக்காம அந்த காட்டு வழி பாதைக்குள்ள ஓடி இருக்காங்க. அப்பதான் அந்த ஆன்மா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு நினைச்ச சேதுவுக்கு ஒரு யோசனை ஒண்ணு தோன்றி இருக்கு. அதுதான் வழியில பார்த்த பிள்ளையார் கோயில். இவங்க 2 பேரும் ஓட்டமா ஓடி போய் அந்த பிள்ளையார் கோயிலோட சந்நிதிக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்போ வெளியே நின்று அந்த ஆன்மா பயங்கரமா கத்தி இருக்கு. வெளியே வா வெளியே வான்னு கத்திக்கிட்டே இருந்திருக்கு. சேதுவும் மீனாட்சி விநாயகர் சிலைக்கு பக்கத்துல உட்காந்து ஆண்டவா எப்படியாவது எங்களை இக்கட்டான சூழ்நிலை இருந்து காப்பாத்துன்னு சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த ஆன்மாக்கள் 2ம் கூப்பிட்டு பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிருந்திருக்கு. இப்ப அந்த காடே பயங்கர நிசப்தமா இருந்திருக்கு. அப்போ திடீர்னு ஒரு ஆண் குரல் அந்த இடத்துல சத்தமா கேட்டிருந்திருக்கு. யாருப்பா கோயிலுக்குள்ள, கோயில்ல இருந்து முதல்ல வெளியே வாங்கன்னு கத்தி இருக்கு.
அந்த நேரத்துல இவங்களுக்கு முன்னாடி யாரோ ஒரு நபர் நடந்து வர்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த நபர் இவங்களுக்கு பக்கத்துல வந்து, யார் நீங்க, எதுக்காக கோயிலுக்குள்ள இருக்கீங்க, முதல்ல கோயிலை விட்டு வெளியே வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. அந்த குரல் கரகரப்பான துணியில அவங்கள மிரட்டுற மாதிரி இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் திடமா ஒரு முடிவு எடுத்துறாங்க, யார் கூப்பிட்டாலும் விடிகிற வரைக்கும் இந்த கோயிலை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு. இப்போ அந்த எதிரில் நின்றிருந்த அந்த நபர் மறைஞ்சு போயிருக்காரு. இப்போ மறுபடியும் அந்த 2 ஆன்மாக்களும் வந்து வெளியே வா வெளியே வான்னு கத்திக்கிட்டே, இவ்வளவு நாள் நாங்க காத்திருந்ததே வீணா போயிரும், மரியாதையா வெளியே வான்னு சொல்லி கடகடன்னு தரையில கடந்து உருளுது. நேரம் அப்படியே கடந்துகிட்டே இருக்கு. பொழுதும் விடிய தொடங்குது. தரையில கடந்த அந்த 2 ஆன்மாக்களும் கண்ணுக்கே தெரியாம காத்துல மறைஞ்சிருக்கு. இப்போ பொழுதும் விடிஞ்சிருது. மணி 6 தாண்டி இருந்துச்சு. இருந்தாலும் இவங்க பயந்துகிட்டு அந்த கோவிலை விட்டு வெளியே வராம உள்ளே உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல யாரோ சைக்கிள்ல வர்ற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அந்த நபர் பாக்குறதுக்கு காக்கி உடை அணிந்து வாட்ச்மேன் மாதிரி காணப்பட்டாரு. அவரோட சைக்கிளை நிறுத்திட்டு, யார் நீங்க, எதுக்காக அந்த கோயிலுக்குள்ள வந்து உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. சேது அவர்கிட்ட நீங்க யாருன்னு கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு அவரு, நான் இந்த பங்களாவோட வாட்ச்மேன், முதல்ல நீங்க கோயிலை விட்டு வெளியே வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. அவர் அப்படி கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சேதுவும் மீனாட்சியும் அந்த கோவில்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. சேது அந்த வாட்ச்மேன் கிட்ட நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த வாட்ச்மேன், இந்த கிழவியோட ஆன்மா இரவு நேரத்துல அலையிறத நானே நிறைய தடவை பார்த்திருக்கேன், அதனாலதான் நான் இங்க நைட் டியூட்டி பார்க்கறதே கிடையாது. என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வாட்ச்மேன் நைட் டியூட்டி பார்க்கும்போது இந்த இடத்துல மர்மமான முறையில இறந்து போயிட்டாரு. அதுல இருந்து இரவு நேரத்துல யாருமே இந்த பக்கம் வர்றதில்ல. நானும் பகல் டியூட்டி மட்டும்தான் பார்ப்பேன், சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போயிருவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த பிள்ளையார் கோயில பாதுகாப்புக்காக நானே சொந்தமா கட்டினதுன்னு சொல்லியிருக்காரு. பக்கத்து கிராமம் தான் என்னோட ஊரு. பகல் பொழுதுல இந்த பங்களாக்குள்ள நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுனால இந்த பங்களாவோட ஓனர் என்னை இங்க வாட்ச்மேனா போட்டிருக்காரு. வாட்ச்மேன் சொன்ன விஷயத்தை கேட்டு பதறி போன சேதுவும் மீனாட்சியும் முதல்ல இந்த இடத்துல இருந்து உயிர் தப்பிச்சா போதும்னு அவங்களோட ஸ்கூட்டரை எடுத்துட்டு கிளம்பி இருக்காங்க. இன்னமும் அந்த ஆன்மாக்கள் பல உயிர்களை காவு வாங்குறதுக்காக அந்த பங்களாவுக்குள்ளே காத்து கிடப்பதாக அந்த கிராமத்து மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கிறதுனா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.